நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை குறிவைத்து ஒரு மிகப்பெரிய குழுவை உருவாக்கி பல லட்சம் செலவழித்து விஜயலட்சுமி மற்றும் சில மைனர் பெண்களை வைத்து திமுக போட்ட சதி திட்டம் தற்போது ஆதாரத்துடன் அம்பலமாகி உள்ளது. சீமான் சாரோட பேச்சு ஓடிச்சு. ஒரு மைனர் பொண்ணை வச்சு அவரை ஏதாவது ஒரு இஷ்யூல மாட்டி விடணும். சீமான் சார் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டாரு, ஒரு மைனர் பொண்ணரை கை வச்சுட்டாரு. இத மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ கொண்டு வரதுக்காக தான் இந்த டார்கெட். அந்த ஃபுட்டேஜ் வச்சு இவங்க வேற பேசுறாங்க. ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க பாத்தீங்களா. 10 லட்சம் ரூபாய்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மேட்ரு. அந்த மைனர் குழந்தைங்க கூப்பிட்டு அவங்க வீட்டிலேயே வேலைக்கு அனுப்பி. சமீபத்தில் வெளியான பேட்டி ஒன்றில் சீரியல் நடிகையான ரிஹானா சீமானை அரசியல் ரீதியாக அழிக்க திமுக ஒரு ஹனி டிராப் திட்டத்தை முன்னெடுத்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த பேட்டியில் நடிகை விஜயலட்சுமி இந்த சதி திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் சீமான் பெட்ரூமில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சீமான் வீட்டிற்கு திட்டமிட்டு மைனர் பெண்களை வேலைக்கு அனுப்பி அவரை பாலியல் வழக்கில் சிக்க வைக்க முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. ஹனி டிராப் என்பது அரசியல் மற்றும் உளவியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு பழைய உத்தியாகும். இதில் ஒரு நபரை பாலியல் அல்லது உணர்ச்சி ரீதியாக கவர்ந்து அவரை சிக்க வைத்து அவமானப்படுத்துவது நோக்கமாக இருக்கும். நடிகை ரிஹானா தனது பேட்டியில் திமுகவின் உயர்மட்ட தலைவர்கள் சீமானின் அரசியல் வளர்ச்சியை தடுக்க அவரை ஒரு பாலியல் ஊழல் சர்ச்சையில் சிக்க வைக்க முயற்சித்ததாக கூறியுள்ளார். இதற்காக நடிகை விஜயலட்சுமியை பயன்படுத்தி ஒரு ஹனி டிராப் திட்டம் தீட்டப்பட்டதாகவும் இதில் சீமானை பொதுமக்கள் மத்தியில் அவமானப்படுத்துவதற்கு ஒரு பெண்ணை பயன்படுத்தி அவரை கவர்ந்திழுக்க முயற்சித்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த திட்டம் சீமானின் தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்து அவரது அரசியல் செல்வாக்கை குறைக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரிஹானா குற்றம் சாட்டியிருந்தார். விஜயலட்சுமி திமுகவின் ஆதரவுடன் இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை ரிஹானாவின் பேட்டிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது. மேலும் அவர் இதுதான் திமுகவின் கேவலமான மானகெட்ட அரசியல் என்று கடுமையாக விமர்சித்து இருந்தார். மேலும் இந்த சதி திட்டத்தில் நடிகை விஜயலட்சுமி திமுகவுடன் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறப்படுகிறது. அரசியலுக்காக திமுக இந்த அளவு தரம் தாழ்ந்து இறங்குமா என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.